கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈரானின் மத தலைவராய் இருந்த அலி கமேனியின் பற்களிலும் குடலிலும் இஸ்ரேலின் உளவு அமைப்பாகிய மொசாட் சிப் மாட்டியதிலிருந்து ஈரான் இராணுவத்தின் தலைமை தளபதியே ஒரு மொசாட் உளவாளிதான் என்பது வரை, இஸ்ரேலின் முதல் பிரதமராக இருந்தவரே கூட ஒரு மொசாட் உளவாளிதான் என்பதையும், பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களின் அடிப்படையில் எந்த சூழ்நிலையில் இந்த மொசாட் அமைப்பு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றியும் சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் பார்ப்போம். உலகத்திலேயே உளவு வேலை பார்க்கும் அமைப்புகளில் முதலிடத்தில் இருப்பது இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறைதான். மொசாட் உளவுத்துறையானது பரிசுத்த வேதாகமத்தின் வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வழிநடத்துதலின்படி தேவ மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்டதால் தான் மொசாட் உளவுத்துறை இந்த அளவிற்கு இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. முதலில் ஈரானில் மொசாட்டின் ராஜ தந்திரங்களை குறித்து பார்த்து விடுவோம். இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே அதற்கு முன்பு 1920 வருஷத்திலிருந்தே மொசாட் உளவுத்துறையானது யூதர்களுக்கு பெரும் பாதுகாப்பாக இருந்து வருகிறது. இதுவரை உலக அளவில் யாராலும் கிரகிக்கவே முடியாத மிக பயங்கரமான பல அதிரடி சம்பவங்களை மொசாட் உளவுத்துறை இதுவரை செய்திருக்கிறது. இப்போது ஈரானில் அலி கமேனியை கொலை செய்ததிலிருந்து தற்போது வரை ஈரானில் இஸ்ரேல் இராணுவம் நடத்துகிற ஒவ்வொரு சம்பவத்திற்கும் தாக்குதலுக்கும் பின்னால் மொசாட் உளவுத்துறை தான் இருக்கிறது. 2022 அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கியதில் இருந்தே அதற்கு காரணமாக இருந்த ஈரானுக்குள் இஸ்ரேல் தனது மொசாட் உளவாளிகளை ஏராளமாக பரவ செய்துவிட்டது. ஈரானின் குடிமக்கள் யார், மொசாட்டின் உளவாளிகள் யார் என்று ஈரான் அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு மொசாட் ஈரான் முழுவதும் பெருகிவிட்டது. மளிகை கடையில் வேலை செய்யும் நபரிலிருந்து அலி கமேனியின் பல் டாக்டர் வரை, அலி கமேனியின் இராணுவ தளபதி வரை, அலி கமேனியின் மெய் பாதுகாவலர் வரை, அலி கமேனியின் குடும்ப நண்பர்கள் வரை அத்தனை பேரும் இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறையினராகவே இருந்தனர். அலி கமேனியின் உடல்நிலையை கவனிக்கிற தனிப்பட்ட மருத்துவர்கள் குழுவில் மொசாட் உளவுத்துறையினரும் இருந்தனர். இதனால் அலி கமேனிக்கு பற்களில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மருத்துவம் பார்த்தபோது அவரை கண்காணிப்பதற்காக அவருடைய பற்களில் ரகசியமாக அவருக்கே தெரியாமல் மொசாட் உளவாளியாக இருந்த டாக்டரால் ரகசிய சிப் பொருத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவருக்கு வயிற்று பிரச்சனை ஏற்பட்ட போது சிகிச்சை கொடுப்பதற்காக எண்டோஸ்கோபி முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதாகவும், அப்போது டாக்டர்ஸ் குழுவில் இருந்த முக்கியமான டாக்டர் ஒரு மொசாட் உளவாளி என்றும், அந்த உளவாளி மூலமாக அலி கமேனிக்கு எண்டோஸ்கோபி மெத்தட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்ட போது அவருடைய குடலில் ரகசிய சிப் பொருத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அலி கமேனியை அவ்வளவு எளிதில், அதிலும் பெரிய உயர்மட்ட அதிகாரிகள் கூட நேரில் சந்தித்துவிட முடியாது. அவருக்கு அவ்வளவு முக்கியமான பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் குடியிருந்த மாளிகையின் மதில் சுவர்களில் கூட அதிநவீன ஏவுகணைகளை, காக்கா குருவி கூட அந்த மாளிகைக்கு தூரத்தில் பறந்து சென்றால் கூட அந்த ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தி விடுமாம். நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் மலைகளுக்கு அடியில் பாதாள பதுங்கு குழியில் அலி கமேனி இருந்தார். யாருமே தன்னை நெருங்க முடியாது என அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் மனுஷனுடைய யோசனைகள் விருதா என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. அலி கமேனி பாதாள பதுங்கு குழியில் இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகளை லைவாக நேரலையில் பார்ப்பது போல் அவர் உடலில் பொருத்தப்பட்ட ரகசிய சிப் மூலமாக இஸ்ரேல் டெல்லவீவ் நகரத்திலிருந்து இஸ்ரேலின் இராணுவம் பார்த்து கொண்டு இருந்தது. அலி கமேனியின் பாதுகாவலர்களாக இருந்தவர்களில் கூட பலர் மொசாட் உளவுத்துறையினராக இருந்தார்கள். மேலும் இன்னொரு வழியிலும் மொசாட் உளவுத்துறை அலி கமேனியை கண்காணித்தது. எப்படி தெரியுமா? அலி கமேனியின் மத அரசாங்கம் கொடூரமாக சர்வாதிகாரியாக ஈரான் மக்களை ஒடுக்கியது. எனவே ஈரானில் மக்களை கண்காணிப்பதற்காக, அதுவும் அரசாங்கத்திற்கு எதிராக போராடுகிற மக்களை கண்காணிப்பதற்காக அரசாங்க செலவில்
50 அடி 100 அடி இடைவெளிகளுக்கு ஒரு கேமரா வீதத்தில் எல்லா தெருக்களிலும் வீதிகளிலும் மார்க்கெட்டுகளிலும் எல்லா இடங்களிலுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த கேமராக்களை வெளிநாட்டின் தொழில்நுட்பத்தில் இல்லாமல் ஈரானின் தொழில்நுட்பத்தில் உள்ளவையாக பொருத்தப்பட்டது. வெளிநாடுகளின் தொழில்நுட்பம் உள்ள கேமராக்களை பொருத்தினால் அவைகளின் மூலமாக இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை ஈரானை உளவு பார்த்துவிடும் என்பதற்காகவே ஈரானின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரித்து பொருத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் ஈரானில் தான் கமேனியின் சமையலறையிலிருந்து அவருடைய பதுங்குகுழி வரை மொசாட் இருக்கிறது. அந்த சிசிடிவி கேமராக்கள் மிக தெளிவாக இருக்கும்படி ஹை குவாலிட்டியில் உருவாக்கப்பட்டிருந்தன. காரணம், ஈரானின் எந்த வீட்டிலிருந்து யார் வெளியே வந்து போராடுகிறார்கள், யார் எப்படி அரசாங்கத்திற்கு எதிராக கோஷமிடுகிறார்கள் என்பதை அலி கமேனியும் அவருடைய இராணுவ அதிகாரிகளும் நேரடியாக கண்காணித்து அந்த மக்களை அப்படிப்பட்ட கேமராக்களை அதன் மூலமாக கண்டுபிடித்து அவர்களை கொலை செய்வதற்காக ஈரானின் தலைநகரமாகிய டெஹ்ரானிலும் மற்ற இடங்களிலும் அலி கமேனியின் உத்தரவினால் அவருடைய கூலிப்படையாகிய IRGC இராணுவத்தினால் பொருத்தப்பட்டது. ஆனால் ஈரானில் பொருத்தப்பட்டிருந்த அந்த சிசிடிவி கேமராக்களை மொத்தமாக இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை ஹேக் செய்துவிட்டது. அலி கமேனி மாளிகையை விட்டு எங்கே செல்கிறார், எத்தனை மணிக்கு செல்கிறார், மசூதிக்கு எந்த வழியாக செல்கிறார், அவருடைய மாளிகைக்கு அலுவலகத்திற்கு யார் யாரெல்லாம் அவரை பார்க்க வருகிறார்கள், எந்த நேரத்தில் வருகிறார்கள், எந்தெந்த தலைவர்கள் எந்த வழியாக எந்த வாகனத்தில் வருகிறார்கள் என்று எல்லாமே அந்த கேமராக்களின் மூலமாக மிக தெளிவாக இஸ்ரேல் இராணுவம் கண்காணித்தது. ஈரானின் எந்த தெருவில் யாருடைய வீடு இருக்கிறது, அந்த வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த தெருமுனையில் யார் செல்கிறார்கள் என்று எல்லாமே லைவாக நேரலையில் அந்த கேமராக்கள் மூலமாக இஸ்ரேல் இராணுவ அதிகாரிகளும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இஸ்ரேலிலிருந்து நேரடியாக பார்த்து கண்காணித்து கொண்டே இருந்தார்கள். அலி கமேனி தன் சொந்த நாட்டு மக்களை கண்காணித்து பிடித்து கொல்வதற்காக அந்த கேமராக்களை பொருத்தி கண்டுபிடித்து 70,000த்திற்கும் மேலான அப்பாவி ஈரானிய மக்களை கொன்று போட்டார். ஆனால் அவர் பொருத்திய அதே கேமராக்களை இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை ஹேக் செய்து கண்காணித்து அலி கமேனியையும் அவரை சேர்ந்த அத்தனை தலைவர்களையும் அதிகாரிகளையும் கொன்று போட்டது. 7ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்கிற வசனத்தின்படியே அலி கமேனிக்கு நடந்துவிட்டது. சரியான நேரத்திற்காக காத்திருந்த இஸ்ரேல் இராணுவம் அலி கமேனியை கண்காணித்து கொண்டே இருந்தது. அவர் கொல்லப்பட்ட தினத்தில் பகல் நேரத்தில் ஈரானில் உள்ள எல்லா தலைவர்களையும் கூடி வர செய்து ஒரு இராணுவ அரசியல் கூட்டத்தை தன்னுடைய மாளிகையில் அலி கமேனி ஏற்படுத்தியிருந்தார். ஏற்கனவே இந்த தகவலை அலி கமேனிக்கு நெருங்கிய தொடர்பில் இருந்த மொசாட் உளவாளிகள் மூலமாகவும் ஈரானின் தெருக்களில் உள்ள கேமராக்கள் மூலமாகவும் உறுதிப்படுத்தி கொண்ட இஸ்ரேல் இராணுவம் மிக துல்லியமாக அலி கமேனியையும் அத்தனை தலைவர்களையும் 30 நொடிகளில் கொன்று போட்டுவிட்டது. இஸ்ரேல் இராணுவம் பகலில் ஈரானை தாக்காது என்றும் சனிக்கிழமையாகிய யூதர்களின் ஓய்வு நாளில் இஸ்ரேல் இராணுவத்தினர் யுத்தம் செய்ய மாட்டார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டுதான் அந்த சனிக்கிழமை பகலில் அலி கமேனி மீட்டிங் நடத்தினார், தன்னுடைய மாளிகையில் இருந்தார். ஆனால் இஸ்ரேல் எத்தனுக்கெல்லாம் எத்தன் யாக்கோபின் சந்ததியில் வந்த மகா தந்திரவாதியாகிய தாவீதின் வம்சத்தில் வந்த யூதன் அலி கமேனியின் யோசனைகளை அபத்தமாக்கி போட்டு கொன்று போட்டு விட்டான். எப்படிப்பட்ட உளவுத்துறை இஸ்ரேலில் இருக்கிறது பாருங்கள். அலி கமேனியின் IRGC இராணுவத்திலும் அநேக மொசாட் ஏஜெண்டுகள் இருக்கிறார்கள். அந்த இராணுவத்தின் தளபதியை கூட ஒரு மொசாட் உளவாளியாகத்தான் இருந்திருக்கிறார். இப்போது அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகுதான் அந்த தளபதியே ஒரு மொசாட் உளவாளிதான் என்பதை ஈரான் கண்டுபிடித்திருக்கிறது. அலி கமேனி சனிக்கிழமை நடத்திய அந்த கடைசி கூட்டத்தில் ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் எல்லோருமே கலந்திருக்கிறார்கள். இராணுவத்தின் தளபதியாகிய இஸ்மாயில் ஹனி என்பவரும் கூட்டத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த கூட்டம் நடைபெற்ற அலி கமேனியின் மாளிகையை அந்த பில்டிங்கை விட்டு, அதாவது இஸ்ரேல் இராணுவம்
தாக்குவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னால் அந்த இராணுவ தளபதியாகிய இஸ்மாயில் கனி என்பவர் அந்த மாளிகையிலிருந்து வெளியே வந்துவிட்டார். இஸ்ரேல் இராணுவம் அந்த கட்டிடத்தை தாக்கிய போது அதற்குள் இருந்த யாருமே உயிரோடு தப்பிக்கவில்லை. ஆனால் தளபதியாகிய இஸ்மாயில் கனி மட்டுமே வெளியே வந்ததால் தப்பித்தார். காரணம், தாக்குதல் நடத்துவதற்கு முன்னால் மொசாட் உளவுத்துறை மூலமாக அவருக்கு எச்சரிக்கை தகவல் கொடுக்கப்பட்டதால் தான் அவர் வெளியே வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இவர் அலி கமேனிக்கு, அதாவது அந்த இஸ்மாயில் கனி என்கிற தலைமை தளபதி அலி கமேனிக்கு மிக நெருக்கமானவர், அவருடைய மிகுந்த நம்பிக்கைக்கு உரியவர் என்பதால் அவருடைய எல்லா தனிப்பட்ட ரகசியங்களும், இராணுவ தளபதி என்பதால் ஈரான் நாட்டின் எல்லா இராணுவ ரகசியங்களுமே இவரிடம்தான் இருந்தது. ஆனால் இவரே ஒரு மொசாட் உளவாளியாக இருக்கிறார் என்றால் மொசாட்டின் உளவு திறமை எப்படிப்பட்டது பாருங்கள். ஈரானின் இராணுவ தளபதியே மொசாட் ஏஜெண்டாக இருந்ததால் தான் ஈரானில் எந்த மலைகளுக்கு அடியில் எந்த அணு ஆராய்ச்சி மையங்கள் இருக்கிறது, எந்த இடத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் சேகரிப்பு குடோன்கள் இருக்கிறது, ஈரானின் இராணுவ திட்டம் என்ன, இஸ்ரேலுக்கு எதிராக எப்படியெல்லாம் திட்டம் போடப்படுகிறது என்று எல்லாமே தெரிந்து கொண்டு இஸ்ரேல் இவ்வளவு துல்லியமாக ஈரானை தாக்கி வருகிறது. இப்போது அந்த இராணுவ தளபதியை சந்தேகப்பட்டு ஈரான் அரசாங்கம் கைது செய்து விசாரித்து வருகிறது. இனி விசாரித்து என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். மொசாட் உளவாளிகள் தாங்கள் உயிரே போனாலும் கூட உண்மையை ஒருபோதும் வெளிப்படுத்தவே மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த அளவிற்கு மொசாட் உளவுத்துறையால் கடினமான ட்ரைனிங் கொடுத்த பிறகுதான் உளவு வேலைக்கே அவர்களை அனுப்புவார்கள். இப்படிப்பட்ட மொசாட் உளவுத்துறை 1920 யூத தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. காரணம், அப்போது இஸ்ரேல் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. யூதர்களில் அநேகர் ஜெருசலேமில் அழுகையின் சுவர் என்று சொல்லப்படுகிற தங்கள் தேவாலயம் இருந்த இடத்தின் அருகே தற்போது மீதம் இருக்கிற தேவாலய சுற்றுச்சுவராகிய மேற்கு சுவரில் யூத முறைப்படி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே யூதர்களுக்கு எதிராக, அதாவது 1920 நடந்த சம்பவம் இது, யூதர்களுக்கு எதிராக கலவரம் பண்ணிய அரேபிய இஸ்லாமியர்கள் மேற்கு சுவர் அருகே ஜெபித்து கொண்டிருந்த அப்பாவி யூதர்கள் அத்தனை பேரையும் சுட்டு கொலை செய்தார்கள். ஜெபித்து கொண்டிருந்த யூதர்களிடம் எந்த ஆயுதமும் கிடையாது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அரேபியர்களை பிரிட்டிஷ் அரசாங்கமும் அவர்களுடைய இராணுவமும் எதுவுமே செய்யவில்லை, கண்டுகொள்ளவில்லை. ஜெபித்து கொண்டிருந்த அப்பாவி யூதர்கள் ஏராளமான பேர் இப்படி அரேபிய இஸ்லாமியர்களால் கொடூரமாக கொல்லப்பட்டதை நினைத்து யூத தலைவர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்தார்கள். எனவே யூதர்களாகிய நாம் நம்முடைய எதிரிகள் நம்மை தாக்குவதற்கு முன்பே அதை கண்டுபிடித்து முன்னெச்சரிக்கையாக அவர்களை அழித்து போட்டு நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனிடம் ஜெபித்து பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். தங்கள் முற்பிதாக்கள் எப்படி யுத்தம் செய்தார்கள் என வசனங்களை ஆராய்ச்சி செய்தார்கள். மோசே, யோசுவா, தாவீது போன்ற இன்னும் பல இஸ்ரவேலின் தலைவர்களும் ராஜாக்களும் மிக சிறந்த உளவாளிகளை, வேவுகாரர்களை பயன்படுத்தியதின்படியே தங்களுக்கென்று ஒரு உளவு அமைப்பை உருவாக்கினார்கள். நீதிமொழிகள் 24 நான் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின் மூலமாக தேவன் அவர்களோடு, யூத தலைவர்களோடு பேசியதால் இந்த வசனத்தின் அடிப்படையில்தான் தங்களுக்கென்று ஒரு உளவுத்துறையை ஏற்படுத்தி அதில் திறமையான யூத ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து பயிற்சி கொடுத்தார்கள். இந்த அமைப்பிற்கு அகானா என்று பெயர் வைத்தார்கள். அகானா என்கிற எபிரேய வார்த்தைக்கு பாதுகாப்பு என்று அர்த்தமாகும். இந்த அமைப்பில் உள்ள இஸ்ரேலின் வீரர்கள் தான், அதாவது சியோனிச வீரர்கள் தான் இஸ்ரேலின் சுதந்திரத்திற்கு அடிப்படையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் முதல் பிரதமராக இருந்தவராகிய டேவிட் பென்குரியன் என்பவர் இந்த அகானா உளவுத்துறையின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர்தான். 1948 இஸ்ரேல் சுதந்திரமடைந்த பிறகு இந்த அகானா உளவுத்துறை தான் மொசாட் என்ற பெயரில் மாற்றப்பட்டு இன்று வரை முழு உலகத்தையும் தன் பிடியில் வைத்துக்கொண்டு இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கிய அம்சமாக இருக்கிறது. உண்மையில் என் கண்ணை வைத்து
நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை நடத்துவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலை காக்கிறவர். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. யுத்தம் கர்த்தருடையது. இஸ்ரேலுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென்.